நான் வந்து ஒரே ஒருத்தருடைய வெற்றியை வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது யார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒருத்தருடைய வெற்றியை வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவர் டிஎம்கே கிடையாது. ஏன்னா நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தா கூட பாஜக சைடு இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது யாருன்னா கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நான் இப்போ சொல்றேன். இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க, இவங்களா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அவங்க பேர் தான் நான் சொல்றேன் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது நான் யார் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து வீடியோ போட்டிருந்தேன். வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பன்னீர்செல்வம் ஒரே இடத்துல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க, இதில் எந்த பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரு 4-5 பன்னீர்செல்வம் வந்து போட்டிடுறாங்க. ஸோ இது வந்து அவரை தோக்கடிக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தி தான். இருந்தால் கூட அவருக்கு வந்து இழைக்கப்பட்டது பெரிய அநீதி தான். அதை வந்து நான் ஒத்துக்குவேன். ஏடிஎம்கேல வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய அநீதி தான் இழைக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒத்துக்குவேன். காசு அதிகமாக இருந்ததுனால சிலர் வந்து ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. இந்த எலெக்ஷன்ல மட்டும் ஓபிஎஸ் வின் பண்ணிட்டாரு, ஏடிஎம்கே அவ்வளவுதான் அப்படி